மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஐபிஎஸ் கிளர்க் எக்ஸாம்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை வந்து நான் வந்து இந்த அடுத்து வர எஸ்பிஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை சார், நான் இப்போ இந்த எக்ஸாம் அப்போ தான் வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டியே கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இனிமேல் தான் ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சும்மா எழுதி பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய பிளான்ஸ்லாம் இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன படிக்க போறீங்க, எப்படி படிக்கணும், சரியா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் நடுவில் வந்து நிற்கிறேன் இது கன்ஃபியூஷன் இருக்கீங்கன்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம, சரியா? ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ் தேவைப்படுனா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க, சரியா? ஸோ அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு காமிச்சிடறேன். ஸோ கூகுளில் போய் crackvithjack.com சர்ச் பண்ணுங்க, உங்களோட வெப்சைட் வந்துடும். ஸோ இங்கே மேலே ராயல் பாஸ்னு ஒரு விஷயம் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலும் டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ள தான் வரும். ஸோ 12 மந்த்ஸ்க்கு ட்ரிபிள் 9 ஆஃபர் போயிட்டு இருக்கியா, ஸோ ஆஃபர் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அதே முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ வேண்டவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கும், சரியா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், மாக் டெஸ்ட் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும். ஸோ இது போன ரிலீஸ் பண்ண எல்லா பண்டில் பெய்டு பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ 12 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு வெறும் 999 ராயல் பாஸ் ஆஃபரில் இருக்கு. வேண்டுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? மிஸ் பண்ணிடாதீங்க, ஆஃபர் இருக்கப்போ. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நான் வந்து எந்த இடத்துல ஸ்டக் ஆயிருக்குனால கண்டுபிடிக்கவே முடியல, ஸோ அப்படிலாம் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எந்தெந்த சிலபஸ்லாம் படிச்சிருக்கீங்க, எந்தெந்த சிலபஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் முடிச்சவங்களுக்கு நான் சொல்லுவேன். பேசிக்ஸ் முடியலையா, எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே எல்லாத்தையும் நீங்கள் பண்ண வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு பேசிக்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கு. பேசிக்ஸில் ரீசனிங்கு, ஆப்டி, இங்கிலீஷ்க்கான பேசிக்ஸை ஃபஸ்ட்டு முடிங்க. ஸோ அது முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். சரி, நம்ம இந்த டாப்பிக்லாம் இருக்குது, இந்த டாப்பிக்லாம் நம்ம படிச்சிருக்கோம், இந்த டாப்பிக்லாம் படிக்கலை, இந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும், சரியா? ஸோ அந்த பேசிக்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டாபிக் வீக்காக இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஒரு டாபிக் கொஸ்டினை உங்களால் வந்து அப்ரோச்சே பண்ண முடியல அப்படின்னா அந்த டாப்பிக்கே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். இல்லை அந்த டாபிக் நான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன் அப்படின்னா அந்த டாபிக் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவைன்னு அர்த்தம். இல்லைனா உங்களுக்கு நார்மலாக டாபிக் வருதுன்னா பிரச்சனை இல்லை. அடுத்தது புது கொஸ்டினாக வரப்போ டென்ஷனில் விடுறேன் அப்படின்னா நீங்கள் குறைக்க வேண்டியது டாபிக் பிரச்சனை கிடையாது, உங்கள் டென்ஷன், சரியா? அதுதான் பண்ணணும். ஸோ இல்லை சார், நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு ஒரே ரூல் தான், ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் முடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் லெவலுக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை ப்ராக்டிஸில் ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மார்க் டெஸ்ட் பக்கம் போகணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் கிராக் ஜாக்லேருந்து படிக்கிறீங்கன்னா வீடியோ கோர்ஸில் படிச்சிக்கலாம் பேசிக்ஸை. ஸோ பிடிஎஃப் கோர்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த கொஸ்டின்லாம் எடுத்து நீங்கள் டாபிக் வைஸாக செக்ஷன் வைஸாவோ இல்லை ஃபிலிம்ஸ் லெவல், மெயின்ஸ் லெவல், பிகினர்ஸ் லெவல் எந்த மாதிரி வேணாலும் கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் இருக்குது, ஸோ மார்க் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். 3 ஸ்டெப்பு தான், பேசிக்ஸு, ப்ராக்டிஸு, மார்க் டெஸ்ட்டு. தான் உங்களோட பேசிக்ஸ். ஸோ மார்க் டெஸ்ட் லெவல் போயிட்டு இந்த 3 லெவலில் நீங்கள் மாறி மாறி வருவீங்க. ஸோ மார்க் டெஸ்ட் போனதுக்கப்புறம் தான் ஒரு டாபிக்ஸ் இதில் புதுசாக இருக்கும், இது என்ன பார்த்த மாதிரி இல்லைன்னு தோணும். திருப்பி அது பேசிக்ஸ் வருவீங்க, திருப்பி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் மார்க் போவீங்க. ஸோ இந்த 3 ப்ராசஸ் தான். ஸோ இந்த 3வது ப்ராசஸ்க்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி பின்னாடி போகக்கூடாதுலாம் கிடையாது. ஸோ திரும்பியும் போய் படிக்கலாம், தெரிஞ்சுக்கிறது வரையும் படிச்சுட்டே இருக்கலாம், படிச்சு கிளியர் பண்ற வரையும் தாராளமாக படிக்கலாம். ஸோ ஆனால் கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்காக மட்டும் படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. டடா, பபாய், சி யூ.